என்ன பாப்பா? என்ன பாப்பா? சின்ன பாப்பாவா? என்ன திடீர்னு என் மேல வந்து ஆசை வந்துருச்சு? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷன்னா உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. சாதாரண கணக்கு பிள்ளை தானே நானு. கூடிய சீக்கிரத்துல தாசில்தாராக போறேன். கணக்கு பிள்ளை நீ தாசில்தாராக போறியா? இதை நான் நம்பணுமா? என்ன நீ பார்க்க கூடாதவங்களை எல்லாம் பார்த்து படாத பாடுபட்டு சட்டத்திலே திருத்தலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கண்டி. ஆமா, நாளைக்கு நம்ம ஊருக்கு கலெக்டர் வர போறாரா? இந்த அத்தனாரி விஷயமா நீங்க ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டுதா இவனும் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டான். நாளைக்கு உங்க மேல பகிரங்க விசாரணை. என்னமோ பெரிய உத்தியோகம் பார்க்க போற சொல்றேன். இருக்கிற வேலைக்கு ஆபத்து வந்துருச்சு. ஏங்க அத்தனாரில ஆம்பளை பாதி பொம்பளை பாதி தானே? இல்ல நீ அரிசி பாதி தவிடு பாதி. சரி சரி, பார்க்க வேண்டியவங்களை எல்லாம் பார்த்து இருக்கிற உத்தியோகத்துக்கு பாதம் வராம ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். உன்னை கட்டித தோட்டத்துக்காக ஒரே ஒரு வரம் கேட்கறையா? வரமா? என்னடி? ஒரே ஒரு உண்மை பேசியா? முயற்சி பண்றேன். எங்க கடற்பள்ளியை காணோம்? அதை ஆரம்பிக்க சொல்லுங்கய்யா. மகாஜனங்களே, பக்த கேடிகளே, இல்ல பக்த கோடிகளே, நீங்க எல்லாம் பொறுக்கணும். யாரையா பொறுக்க சொல்ற? ஒழுக்கியத்துல சொல்ல பொறுமையா இருக்கணும். இதோ வருகிறார், வருகிறார். ஹரிச்சந்திர பாகவதர் வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. நேரம் போயிடும், கதை ஆரம்பிக்கும். மகாஜனங்களே, மகாஜனங்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு புண்ணிய நாள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்திருக்காங்களா? ராஜஸ்ரீ மாமா ஹரிச்சந்திரன் அவர்கள். என்னயா உனக்கும் மாமாவா? நீச காலத்தை ஓட்டாத, கதையை ஆரம்பிக்க சொல்லியா? உங்க அளவு கடந்த ஆர்வம் புரியுது. இதோ கலாகாலிஷம் ஆரம்பம் போகுது. மணியா என்ன இக்கட்டான நிலைமையில கொண்டாந்து விட்டுட்ட? ஜனங்களை பார்த்தோன்னே கைகால் தான் உதறது. இந்த சமயத்துல மழையில பெஞ்சீங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடிலான்னு பார்த்தேன், அதுவும் வரமாட்டேங்குது. கதையை கேட்கறானே, குடிக்கலாம் விடமாட்டான் போல இருக்கு. காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளிக்க. மகாஜனங்களே, இப்ப நான் சொல்ல போற கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சவனுக்கு நான் யாயா சொல்லணும்? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீதி பேருக்கு தெரியாதுல்ல. சொல்லு. கதை யாரையா நீ? தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டீங்க, நம்ம போலாம். ஓ, ஒழுங்கா சங்கரையர் கதை சொல்லிட்டு இருந்தாரு, அதையும் கெடுத்து விட்டு கிண்டலா பண்ற. தபார், மணிக்கணக்குன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மரியாதையா கதையை சொல்லு, இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சார், என் மச்சனை அதட்டான் பாரு. மச்சனன் தயவு இருந்தா மலை ஏறி குறைக்கலாம்னு சொல்லுவாங்க. இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது. நான் கவனிச்சுக்கிறேன். அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன். மகாஜனங்களே, ஓ கரடி பைய பேச கேட்டுக்கிட்டு கதாகாரட்சமா பண்ண வந்திருக்கிறேன். கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கணையா? கதை பண்றவங்க மூஞ்சியில கொஞ்சமாவது தெய்வீக கடை இருக்கணும். இது என்னையா மூஞ்சி? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டோ மாதிரி. தாயா சொல்றாங்க, கல்வி இல்லையா? யாருக்குடா தெய்வ கலை இல்ல? அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன். இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், 420 அறை. அது என்ன அறை? ஒண்ணு குஞ்சியா? குஞ்சி எல்லாம் கணக்கில் வராது. வரலன்னா உடைய 420. நீ சொல்ற 420க்கு மேல இருந்தா வெளியூர் காக்கா நம்ம ஊர் எச்சியலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, 420க்கு குறைவா இருந்தா நம்ம ஊர் காக்கா வெளியூருக்கு விருந்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். கணக்கு பொருளோட தெய்வத்தனைய பாத்தீங்களா? குமாரியா, நீங்க ஆரம்பிங்க. இவன் ஸ்ட்ராங் படுத்துறையா? மணியும் மீசையில சைடுல தீய வைக்க இப்ப நான் என்னையா செய்யறேன்? உன்னை தெய்வம் நம்பிட்டானுவோ, நீ எதை சொன்னாலும் ஏத்துவானுவோ. அதாவது மகாஜனங்களே, நான் சொல்ல போற கதை இருக்குது, புராணம், பெரிய புராணம். ஆரம்பத்திலே கம்பன் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றார். அந்த சமயம் தம்பியாகப்பட்ட கோவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடன்கட்டை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள். என்ன பிடிக்கிறார்கள்? அடம் பிடிக்கிறார்கள். ஏன் முண்டம், அது வேறு இது வேறு. அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு, தம்பி கோவலனும் சீதையும் உடன்கட்டை ஏறுறாங்களா? அப்பா கணக்க பிள்ளை, நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்ட. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்காவது பைத்தியம் முடிக்கணும் அப்படின்னே கலாகாரட்சம் முடியாயா? நம்பி, நீ பிஞ்சு, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ ஓரகட்டு. நீங்க கதை சொல்லுங்க. சொல்றேன். தர்மர் வனவாசம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி சகுந்தலை கடால் என்று மயங்கி தடாகத்தில் விழுந்தாள். அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது. எந்த பயங்கரமான செய்தி? அந்த பயங்கரமான செய்தி அதேதான். வனவாசம் சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார். அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுட்டான் தென்கொரிய அரசனான சூரபத்மன்.
காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏரியா கரடி மீச கட்டி இருப்பான். அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு, சுத்தி கட்டிக்கிட்டாரு. ஏண்டா உனக்கு கேட்ட போயிருக்கிறது யாரு? தர்மர் மகாராஜா. காட்டுக்குள்ள என்னடா, கடலுக்குள்ள கூட கட்டுவாரு. கணக்குள்ளையா கணக்குள்ளையா யாருமா நீ? கணக்குள்ளையா இல்லீங்களா? அவங்க ஐயா இல்ல, கணக்குள்ளே இருக்கிறாரு. என்ன விஷயம்? ஒரு பட்டா தகராறு. பட்டா தகராறா? கவலைப்படாத, என் கை பட்டா தகராறு தீர்ந்து சும்மா பாத்திர போறாங்க. அப்படியா? யாரு வந்தாலும் நான் பார்த்து அம்மா இல்லையா? நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஊட்டம்மா கேட்டேன். அவர் கோயிலுக்கு போயிருந்தார். அவர் இங்கிருந்து தெரியாது. புருஷன்கிட்ட எப்படி பழகிறது, அவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது கொஞ்சம் கூட தெரியாது. ஆமா, உன் விவகாரம் தான் என்ன? பட்டா எங்க வீட்டுக்காரர் பேர்ல, பாத்தியதே எழுத்து வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு. பட்டா வீட்டுக்காரன் பேர்ல, பாத்தியதை எழுத்து வீட்டுக்காரன் பேர்ல. கவலைப்படாத, இது ரெண்டையுமே நான் மாத்திடுறேன். கலெக்டர் பார்த்தாவது காரியத்தை முடிச்சிடணுங்க. காலையிலேயே சொல்லினா காரியம் கனகச்சிரமா முடிச்சிருக்குமே. கலெக்டர் இப்பதான் இங்க இருந்து போறாரு. ஊருக்குள்ள காரு ஜீப்பு ஒண்ணும் வரல போகலீங்களே. அது ஊர் எல்லையிலேயே காரை நிறுத்திட்டு நடந்துதான் கலெக்டர் என்ன பார்க்க வருவாரு. நானும் அவன் ஒன்னா படிச்சிருக்கலாச்சு. எனக்கு கொடுக்க வேண்டியது மரியாதையா அவர் கொடுத்துருவாரு. தொடாதீங்க, நீங்க மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி. பொம்பளைங்க விஷயத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி நான் பாக்குறது. கன்னியம்மா விஷயத்துல மட்டும் பாக்குறீங்க. அதை விட அது பெரிய இடத்துல விவகாரம். புருஷகிட்ட அம்மா வீட்டுக்கு போறேன் போய் சொல்லிட்டு வா. ஒரு வாரம் குத்தாரத்தை கொழும்புன்னு இருப்பவே நான் ஒழுங்கா போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா நான் மேல இடத்துக்கே போயிருக்கேன். 2 இடம் தகராறு, அதனால தங்கிட்டேன். கண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாரா? ஏய்யா, இது அநியாயம் இல்ல? எதிரி அநியாயம். தன்னுடைய குலம் கோத்திரத்துக்கு தகுந்தாப்புல தான் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பாக்குறாரு வீரையா. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? பேரு கண்ணன். சாட்சாத் அந்த கண்ண பிரமாத்மாவே தான். ஒரு கோயில் குளம் தவறதில்லை. ஏன்? எந்த பொண்ணும் பாதுகாப்பு இல்லாம போனா அவருக்கு பிடிக்காது. என்ன செய்வாரு? ஒரு பொண்ணு கோயிலுக்கு போகுதுன்னு வச்சுக்க, பின்னாடியே போவாரு. கோயில்ல இருந்து வீட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்க, பின்னாடியே போவாரு. வீட்டுல விட்டுட்டு வந்துருவாரு. சரி, உங்க கூட சேர்ந்த மனுஷன் போல இருக்கு. நான் ஒண்ணும் அவ்வளவு மட்டம் இல்லடி. நான் வீட்டுல விட்டுட்டு வர மாட்டேன். அங்க இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு வருவேன். ஓஹோ, நேற்று கூட ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்தேன்டி. என்ன சொன்னீங்க? இல்லடி, விளாட்டம் தெரியாம அலைஞ்சிட்டு இருந்து வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்தேன்னு சொன்னேன். உண்மை சொல்லுங்க. நீங்க சொன்ன பொண்ணுக்கு வயசு என்ன? 7 வயசுடி. 7 வயசு தானே? உடனே உட்காந்துருவியே. என்னங்க, இந்த வருஷம் திருமணம் இருக்கு. என்னடா நீ பாட்டுக்கு கதை சொல்லிட்டு போற? கதை இல்லக்கா, உன் புருஷன் கணக்கு பிள்ளைய பத்தி நீ போட்டிருக்கிற கணக்கு ஒண்ணுமே சரியில்லை. அப்படி என்னடா அவர் தப்பா நடந்துட்டாரு? தப்ப தவிர வேற ஒண்ணுமே அவரு செய்யறது இல்ல. போட, வெகுளி பிடிச்ச மனுஷன் அவருக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ரொம்ப சரி. இப்படி ஏமாந்த பொம்பளைக்கு இருக்கிற வரைக்கும் ஆம்பளைக்கு வாட நிம்மதிதான். நான் ஒண்ணு கேக்குறேன். தாசில்தார் ஆபீஸுக்கு உன் புருஷன் வேலைக்கு போறாருல்ல, அன்னைக்கு திரும்பி வீட்டுக்கு வர்றாரா? வரல, சோறு இருக்குது அவருக்கு. ஜோலி மட்டும் இல்லக்கா, சின்ன வீடு ஒண்ணு இருக்குது, அங்க ஜாலியே நடக்கும். கொஞ்சம் புரிய சொல்லுடா. என்ன புரிய முடியா சொல்றது? உன் புருஷன் 2வது கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் நடத்துறா இருக்கிறேன். ஏன் மேல ஆத்திரப்படுறிய? என்ன இவ்வளவுக்கு காரணம் அந்த மணியக்கார மாமா இல்ல, அவன் தான். அவ எங்கடா இருக்கிறா? விலாசத்தை சொல்லு. விலாயில முறிச்சு போடுற முறிச்சு. இதுக்கா ஆத்திரப்படாத. கன்னியம்மாவோட அம்மா செத்து போச்சு, அதுக்கு உன் புருஷன் வந்தாரா? வரல. ஏன்? அன்னைக்கு ராச்சாப்பாடு சின்ன வீட்டுல. ராச்சாப்பாடு சின்ன வீட்டுல? ராச்சாப்பாடு சின்ன வீட்டுல. அப்படி கொஞ்சி கொஞ்சி ராச்சாப்பாடு சின்ன வீட்டுல. கொஞ்சி கொஞ்சி ராசா அந்த சோழா போடுற சோழா போடுற கையை முறிச்சு அடுப்புல வச்சிடாது. அந்த சோழா போடுற நீ அடியா எனக்கு பயமா இருக்கு. சோறு போடுற விட நீங்க வச்சுக்க. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாம கரடி அவன் ஒத்த பக்கத்து மீசியா நாங்க வச்சு. அன்னைக்கு தனாயில கதை தெரியுமான்னு கேட்டியே? உன் முகத்துக்கு மூஞ்சிக்கு 2வது பொண்டாட்டி கேட்கணும். 2வது பொண்டாட்டி முன்னாடி
அரிசி வாங்க காசு இல்லாதவங்க அஞ்சான வச்சு தலையிறான். எனக்கு என்னடி மாந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது. மாந்தோப்பு தென்னந்தோப்பு அங்க 2 மரம் இங்க 2 மரம். மாந்தோப்பு தென்னந்தோப்பு. ஐயா தனி மரம் தோப்பாகாதுடி. 2 இருக்குல்ல அது பேரு தோப்பு தான். பேசாம இரு. இந்த பாருடி இப்ப எல்லாம் 2வது வீடு இல்லன்னா ஆம்பளைகளுக்கு மதிப்பே இல்லடி. யோ அவ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவ தலை வெட்டி தபால பார்சல் பண்ணுவையா. அவளுக்கு தலை இருந்தா தானடி. நான் வெறும் முண்டத்தை தானே வச்சு கட்டி அளவுக்கு தலையிறேன். நலாயினி என்ன என்னடி வரும்போதே சந்தோஷத்தை காட்டியா? நம்ம ஊர்ல நடந்த அநியாயத்தை கேட்க நீ அநியாயம்னா ஆம்பளை உள்ள நிக்கிற. அப்புறம் நான் எங்க போய் கேட்கறது? என்னையா சொல்ற? என்ன உனக்கு எவடி நலாயினு பேர் வச்சது? எங்க அப்பா. உங்க அப்பனுக்கு அறிவில்ல, உங்க தாத்தனுக்கு அறிவில்ல, உங்க ஏரியால இருக்கிற எவனுக்குமே அறிவில்ல. ஏன் நீ நலாயினு பேர் வச்சிருக்க? உனக்கு குடிக்க மேல ஒரு பக்தி வேண்டாமா? இதுல விரதம் வேற. யாரி வேலைக்கு விரதம் தேவை? அப்ப நான் பதில் இல்லையா? நீ பதி விரோதி. பந்தய குதிரை இறக்குற மாதிரி விரட்டுறிய. கணக்குப்புல என்ன அடங்கப்படாது நினைச்சியா? நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகத்தாயா. ஏன்னா என் கழுத்துல இந்த தாலி தொங்கணுங்கிறாக்கத்தா. அன்னைக்கு கொலைக்கல்ல தூக்கி எரிஞ்சு படாத இடத்துல பட்டு உன் கழுத்துல தாலி தொங்குண்டி தொங்கும். அதுவும் நன்மைக்காகத்தாயா. போன சனிக்கிழமைக்கு பசியோட வந்து சோறு போடுன்னு கேட்டேன். குடிக்க குடிக்க காய்ச்சி நின்று என் தலையில ஊத்துனியே அதுவும் என் நன்மைக்கு தானே? ஆமாயா நீதான் என்ன பேச்ச குளிக்கிறது இல்லையே. அதனாலதான் எனக்கு வழிகட்டாயப்படுத்தி உனக்கு குளிப்பேன். அப்படியா? இப்படி பொம்பளைங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே செய்வீங்க. வெளியில எங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சாண்ணா. இப்படி உட்காரு உட்காரு உட்காரு. அதுக்கு கிட்டவாடி பாக்க போறாங்க. என்னடி இப்ப நாளும் பாக்காதவன இந்த ஊர்ல இருக்கிறானு கிட்டவா? இருந்தாலும் நீ எண்ணெய் கொஞ்சம் ஆற வச்சு ஊத்திருக்கலாம். அப்படியே ஊத்திட்டியா ஒரு சைடே வந்து போச்சு. அப்படியில இருந்து குடுக்கவே வச்சுட்டானே. அப்படிதான் புடிவாரம் பிடிக்காத. அப்ப கதவை சாப்பிட்டா நீங்க அவசரப்படாத. அப்படியா நலாயினி அவ்வளவு நல்ல பொண்ணா? தெரியாம தப்பு கணக்கு போட்டனே. கணக்கு இருக்காரே. ஆமாம்மா உங்களை அவங்க பார்க்க வரதுக்கு பயந்துட்டு இந்த கருதாசை கொடுத்துட்டு சொன்னான். அப்படியா? சரி சரி என்ன நான் பாத்துக்கிறேன். இப்போ சொல்லுங்க. இது பேய் வாழ்ற இடம் இல்ல? அதே வேண்டா. ஏமாமா பேய் வாழ்ற இடம்னு சொல்றாங்க. நம்ம எங்கேயா குடி இருக்கிறோம்? அதானே கேட்டேன். நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கோம். அப்படியே பேய் வந்தாலும் மனைகாரம் மன்னார் சாமின்னா அழுத பேயும் வாழும். அப்படியே பேய் வரட்டுமே. பாத்துக்கிறேன் வரட்டாங்க பேய். மூளைக்கடை முறையாட்ட முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரே உங்க அப்பா. அவனால செத்து போன மரகத பேச வேண்டாம். மரகத பேசுறேன். ஆமா உங்க அப்பா இந்த தொழில் தான் செஞ்சாரா? வழி வழியா சும்பல் ஊத்தி வந்தானடா. ஒரு புண்ணிய கதை தானே. புண்ணிய காரியமா? மீச அத்தை இப்ப குடுக்க போறாங்க. நல்ல எண்ணெய் வாங்கிக்க. அத்தை என்ன கொடுக்குறீங்க? என்ன குடுக்குறீங்க? முத்தைய காணும். ஆமா அந்த அத்தை பையில அத்தை பை அது நம்மள கண்ணு முடி தெரியாம அடிச்சு அவனை கூட்டிட்டு போயிடுச்சு.